வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Black Clover Season 2 Episode 88 Storming of the Eye of the Midnight Sun. இந்த வீடியோவில் அங்கங்கே கொஞ்சம் பார்ட் நான் வந்து பிளர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூங்கிறதுனால தான் நான் வந்து பிளர் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ரோ வீடியோலாம் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, ஒன்றுமே தெரியல அப்படின்னு. ஸோ நான் அது காப்பிரைட்டுங்கிறனால தான் பண்ணுறேனே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காப்பிரைட் வராமல் நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபியூலின் தான் தூங்கிட்டு இருக்காப்புல. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு லியோபோட நின்றுருக்காங்க. லியோபோட அவங்க அண்ணனையும் பார்க்குறக்கு ஆஸ்தாவும் நோயில் வந்திருக்காங்க. உங்கள் அண்ணன் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து கேட்கும்போது அவருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்கார். ஸோ இப்போ அவர் உடம்பு நல்லா என்ன கொஞ்சம் கூட முன்னேறி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் இப்போ கொஞ்சம் கூட நல்லா முன்னேறி இருக்காரு. ஏன்னா அன்றைக்கி நடந்த சம்பவத்தினால அவர் ரொம்பவே அடிபட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் உயிர் திறந்து வருவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோபோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக எங்கள் அண்ணனுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் அங்கே போய் அந்த ஐ ஆஃப் த மிட்நைட் சன்னை நீங்கள் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. கன்ஃபார்மாக, ஏன்னா நான் வந்து என்னோடய விசிட்டிங் ஆகணும்னு ஆசையை சொன்னதுக்கப்புறமா அவர் சிரிக்காமல் தண்ணியை ரைவலாக ஏற்றுக்கிட்டாரு. அதனால் நான் அவருக்காக நான் வந்து இந்த ஐ ஆஃப் த மிட்நைட் சன்னை அடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து சொல்லியிருப்பாங்க. நோயிலும் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நானும் அவருக்காக சண்டை போடுவேன். ஏன்னா அவரும் எனக்கு ஒரு குரு மாதிரி தான். வீக்காக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வீக்காகவே இருக்கிறத தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயத்தை கற்று தந்துருப்பார். அதனால் நான் அவருக்காகவும் சேர்த்து நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஃபியூலின் கேட்குற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க பேசுகிறத பார்த்திங்கன்னா அதாவது நோசல் சில்வா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பல. ஸோ இதை கேட்டுக்கிட்டு இவர் யாரும் கண்டுக்காத மாதிரி அப்படி நைஸாக அப்படி இங்கேருந்து நழுவிட்டாப்புல. ஆஸ்தாவும் நோயிலும் அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது நோயில். ஏன்னா அந்த ராட்சசம் இருக்கான்ல, அவன் வந்து ஏற்கனவே நம்ம மேலே ஒரு மறக்க முடியாத ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பழி இருக்குதுன்னு சொன்னான். அது என்ன பழியாக இருக்கும்? அவங்கக்கிட்டே ஒரு இது போயிருக்குது, நம்மக்கிட்டே ஒரு உயிர் போயிருக்குது. அதனால் அவன் எதுக்கு சரியாக போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் யோசிக்கிட்டே இருக்கும்போது ஆஸ்தா தலையிலேருந்து புகை வருது. பைத்தியக்கார எதுக்கட கண்டதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கண்டதையும் நான் யோசிக்க மாட்டேன், இப்போ உடனே போகிற டக்குன்னு 10 புஷ்அப் எடுக்கிற புல்லப்ஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்காப்புல. எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ முதுகு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழியில் துடிச்சிட்டு இருக்கிறாப்புல. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோல்டன் நாள் வந்து இவங்களும் வந்துட்டாங்க. ஆஸ்தா என்னாச்சு சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு அதான் கத்திட்டு இருந்தேன், இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எதுவும் பேசிகிட்டு இருக்காப்புல. கிளாஸ் பேசுகிறத கண்டுக்காமலே பார்த்தீங்கன்னா யூனோ, நோயில், மீமோசா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாராவது மூளையை அதிகப்படுத்துகிற சக்தி இருந்தால் ஆஸ்தமலை பயன்படுத்துங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்கிட்ட அந்த மாதிரி சக்தி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீமோசா பற்றி சோக பண்ணிடுறாங்க. ஆஸ்தா, நாம் இருக்கிறது ஒரு முக்கியமான இன்வேஷனு. ஸோ அதனால் இது வந்து எப்போ வேணாலும் ஸ்பையே வரலாம். ஸோ அதனால் நீ வந்து இங்கே வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாதா, இங்கே நிறைய பேர் நமக்காக ஸ்பைன்னு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்குறோம், நீ எங்களோட ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா பறந்து போகிறாங்க. ஆஸ்தாவோட நிழலுக்கு பின்னாடி ஏதோ வந்து ஒளியுது. ஸோ இவங்களோட அந்த ராயல் கிரைன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு போய் எல்லாருமே வெறித்தனமாக சாப்பிட்டுருக்குறாங்க. ஆஸ்தா தட்டுக்கு மேலே தட்டு அடிக்க வச்சுக்கிட்டு தின்னுறாங்க. ஆஸ்தா உன் கண்ணத்தில் பாரு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீமோசா தொடச்சி விடுறாங்க. ஆஸ்தா கொஞ்சமாவது சீரியஸாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நீ சாப்பிட்டது உன்னால் கூட துடைக்க முடியாத அவன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நோயிலும் கோவப்படுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆஸ்தாவுக்கு விக்கிக்கிச்சு. ஏன்டா கொஞ்சம் கூட சீரியஸாகவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கிளாஸு. ஸோ இங்கே லக்கு அந்த மீட்டை குத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அட சண்டை போடுறதுக்கு யாருமே வெளியே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்க்ஸு தனியாக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறான். அட அவ்வளோ பெரிய ஆஷ் மேஜிக் யூஸ் பண்ணுறவன் தானே, அவன் நாங்கள் தனியாக இருக்கிறான், சரி நம்ம அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிற ஜெர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாதிரி மூஞ்சி வச்சுருக்கிறாங்க ரில்லு. ஸோ ஜெர்க்ஸ் இருந்துக்கிட்டு அந்த கலர்ஃபுல் பக்கு நாற்றம் அடிக்கும்ல அந்த பக் எடுத்துக்கிட்டு இவனோட மூஞ்சியில் போட்டுறாங்க, ரில்லோட மூஞ்சியில். அவங்க பார்த்தீங்கன்னா மைக் மட்டும் விழுந்துட்டாங்க. என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அழகான சாப்பாடு நான் இப்போ சாப்பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்க்கு அந்த காளான் மேலே கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நெவுந்து போயிட்டு இருக்குது. என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்க்கு பேசிகிட்டு இருக்காப்புல. என் தம்பி அடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் ப்ரேயிங் மேண்டிஸில் இருக்கிறவர் அவரோட காளான் வந்து பேசிகிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் இங்கே பார்க்குறீங்களா அப்படின்னு ஹேம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரோசா அவங்களுக்காக எல்லாம் பாட்டு பாண்டுமா அப்படின்னு சொன்னும்போதே பாட்டு வெறித்தனமாக பாடியிருக்கிறாங்க. ஐயோ என்ன கன்றாவியான குரல்றாரு, இதெல்லாம் என்னால் கேட்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கதறாங்க. ஸோ அந்த நிழலும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருந்தால் நான் எந்த முக்கியமான விஷயத்தையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கேருந்து போயிடுது. கோட்டைக்கு மேலே இருந்துக்கிட்டு லியோனாவும் நோசல் சில்வாவும் பேசியிருக்கிறாங்க. நீ எதுக்கு இந்த டீமில் வந்து ஜாயின் பண்ண எனக்கு இது வரைக்கும் தெரியலையே அப்படிங்கும்போது
அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு முக்கியம் நான் வந்து அவனை பழி வாங்கணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோசல் சில்வா பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெட்டி பேச்சு பேசுறதுக்குலாம் நமக்கு நேரமே இல்லை. இன்னும் ஒரு 3 நாள் தான். அதுக்குள்ளே நம்ம அவங்க மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கேவலமான ட்ரிக்கில் நான் விழுவனு பார்த்தையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோனோ திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஷேடோக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆள் யாருன்னு. ஸோ அந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா பயந்து ஓடும்போதே பார்த்தீங்கன்னா நோசல் சில்வா அந்த அம்பு விட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து மனுஷனை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நீ தான் அந்த ஸ்பையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பை எடுத்துகிட்டு போய் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறாங்க. என்னது இவன் தான் ஸ்பையா, இவன் தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கானா நம்ம இப்படி பண்ணுறது எல்லாமே அப்படிங்கும்போது நல்ல வேளை நம்ம இவனை இங்கேயே பிடிச்சிட்டோம். இல்லைனா இவன் போய் அந்த ஐயாவது மின்னேஷனுக்கு போய் தகவல் சொல்லியிருப்பான். நம்ம இப்படி ஒரு குரூப் ஃபார்ம் ஆனது தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்கே இவனை பிடிச்சதே ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து பேசிகிட்டே இருக்கிறாப்புல. சரி இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது எல்லோரும் இப்போவே நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வந்து ஐயாவது மின்னேஷனை இன்னும் 3 நாளுக்குள்ளே பிடிக்க போகிறதில்ல. நம்ம நாளைக்கு காலையிலேயே பார்த்திங்கன்னா அந்த ஐயாவது மின்னேஷன் கூட போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லியோனோ சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா செம அதிர்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன வேணுமாம்மா, சும்மா பிளானை மாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெல்லு பேசிகிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நாளைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமும் இருக்காது, உங்கள் உடம்புல சக்தியும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கதவை சத்திட்டு டம்முன்னு போயிட்டாங்க. நாளைக்கே போகிறா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்தில் 2 பேர் வாவ் இந்த அம்மா உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்க்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா பொடியை ரொம்ப பயந்துட்டியா அப்படிங்கும்போது இல்லை நான் பயப்படல, நான் இந்த ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் நான் சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மாக முடியாது, நான் தான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் உயிரை கொடுக்க கூட நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் வெடிய காலத்தாலையிலே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்பேட்டல் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கிராவிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் பறந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ ஏற்பட்ட இடத்த எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து கேட்கும்போது அதுக்கு நாம் சில்வரிக்கல் கேப்டன் நோசல் சில்வாவுக்கு தான் இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பலாம் நன்றி சொல்லாதீங்க, நான் வந்து இங்கே போர் எடுக்க வரும்போது இங்கே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நோசல் சில்வா சொல்லியிருப்பாங்க. நீ எதுக்கு ராயல் கைன்ஸ் ஜாயின் ஆனு இன்னும் சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது வெட்டி பேச்சு வேணாம், முதல்ல போகிற ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கோல்டன் நாளில் இருக்கிற ஒருத்தர் அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த கிராவிட்டோ கல்லோட பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டை அப்படியே அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. வா இந்த கல் உண்மையிலேயே இந்த வகை இருக்குதா அப்படின்னு ஆஸ்தா உட்பட அங்கே ஏகப்பட்ட பேர் ஆச்சரியம் பண்ணிக்கிறாங்க. அங்கே நடுவில் என்ன ரொம்ப பளிச்சுன்னு பண்ணிகிட்டு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் அவங்களோட லீடர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி கேப்டன் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோசல் சில்வாவை கேட்கும்போது இந்த இதுக்கு நான் கேப்டன் இல்லை மெர்லியோனா கேப்டன், அவங்களுக்கு கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளோட பிளான் என்ன போட்டாலும் சரி, ஸோ நம்ம ஒரு 8 பேர் 2 பேராக பிரிஞ்சு போனோம்னா சரி, அவங்க 4 பேர் இல்லை 5 பேர் சேர்ந்து நம்மளை சுற்றி வளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்கும்போது நான் வேணால் உள்ளே போட்டேன், என்கிட்ட மேஜிக் பவரே இல்லை, நான் உள்ளே போய் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு வரேன் அப்படிங்கும்போது நான் சண்டை போடுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சண்டையாக இருந்தால் என்ன, என் அழகான பவர் வச்சு நான் எல்லாத்தையும் சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மிமோஸா வந்து கோபம் அடைகிறாங்க. ஸோ கிளாஸும் ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நான் எல்லாருமே ஒரு டாக் டீம் மாதிரி போட்டு சண்டை போடணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிளாஸ், நீ சொல்கிறது சரி தான், நீ சொல்கிறது நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறாங்க. மேடம் என்ன வேணும் பண்ணுங்கள், இந்த குட்டையும் கூட மட்டும் என்னை போட்டுறாதீங்க அப்படின்னு சரி சொல்கிறாங்க. யாரை பார்த்துற குட்டைங்கிற கிழிஞ்ச வாயா, நீ தாண்டா குட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் வாய மூடிட்டு இருக்கீங்களா, நீங்கள் 2 பேரும் என்னோட டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டிங் பங்கு மெர்லியோனை தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா ஜெர்க்ஸ் அவரோட மூஞ்சிலேயே வெட்டிக்கிட்டாப்புல. ஐயோ என்ன இந்த நாற்றம் நாருதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த பூச்சியோட நாற்றத்தையே இவர் வந்து அனுபவிக்கிறாப்புல. சரி இப்போ அந்த ஐயாவது மின்னேஷனோட ஹைட் அவுட்டு நம்ம முன்னாடி இருக்குது, நம்மளுக்கான பிளானும் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ஸ் எல்லாமே பிரித்து அவங்க எல்லாத்தையுமே பிரித்து மேயலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெர்லியோனை பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான சிரிப்பு சிரிக்கிறாங்க. சரி இப்போ நம்ம இஷ்டப்படி நம்ம டீம் பிரிக்கலாம். ஸோ டீம் 1 லெஃப்ட் டவுன்லேருந்து நீங்கள் அட்டாக் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தலைமை நோசல் சில்வா. ஸோ டீம் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் டவுன்லேருந்து கீழே அட்டாக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதில் நோயல் இருக்கிறாங்க, அப்புறம் லக்கு. ஸோ டீம் 3 நீங்கள் வந்து ரைட் அப்புறம் அட்டாக் பண்ணிட்டு வாங்க, டீம் 4 நீங்கள் வந்து லெஃப்ட்டில் அட்டாக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் டீம் 5 நாங்கள் சென்டர்லேருந்தே சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்பேட்டல் மேஜிக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து வெளியே யாரும் உள்ளே வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே ஒரு பொண்ணை கட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தன் துன்புறுத்திட்டு இருக்கிறான். நீ எதுக்கு இங்கே இருக்குன்னு தெரியுமா, நீ வந்து கிளவர் கிங்டமில் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால தான் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க யாரில் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு எங்கள் லிட்டு சொல்லிட்டாப்புல. ஸோ உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு கீறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு லக்கு வந்து தன்னோட தண்டர் பவர்னால் ஒரே உதைக்கிறாப்புல. உதச்ச உடனே அடடா இவனே இவ்வளோ சக்தி வந்தவனா இல்லையாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்கு வந்து புலம்பிட்டு இருக்காப்புல.
உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேங்க அப்படின்னு சொல்லி நோயில் அந்த கட்டை அவுத்து விடுறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிளானிங் தெரியுது. ஸோ நீங்கள் அங்கே போய் எவனை வேணால் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் தயவு செஞ்சு உங்கள் உயிரை மட்டும் விட்டுறாதீங்க என்னோட தலைமையில், அன்ன வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோனா வந்து தன்னோட பிளானிங் போட்டு எல்லாத்தையும் போக வச்சுட்டாங்க. டீம் 5 லியோனாவோட தலைமைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வராங்க. நீங்கள் தானே, நான் இது லீடருக்கு இது வந்துட்டோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நோசல் சொல்கிறாங்க. நீ வந்து என்னோட ரைவல் அடித்ததுக்கு உங்களை நான் பழியை வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு வேறு லெவலில் பவர் வச்சுக்கிட்டு அவங்க அடிக்கிறாங்க. ஐயோ என்னம்மா பவர் வச்சுருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா பயப்படுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரையா எந்திரிச்சு வரான். ஒரு வழியாக யாரோ வந்துட்டாங்களாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட 3வது கண்ணு பார்த்தீங்கன்னா திறக்குது. ஸோ திறந்ததுக்கப்புறம் இனிமேல் தூங்கினா வேலைக்கு ஆகாதாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரையா எந்திரிச்சு வரான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.